என்ன உங்கள் மாமியார் இந்த மாதிரி அறிக்கை விட்டுருக்காங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, எங்கள் மாமியார் எனக்கு எதிராக ரொம்ப சதித்திட்டங்கள் தீட்டுறாங்கண்ணே. என்னுடைய சினிமா வாழ்க்கையை சீர்குலைக்க, சினிமா வாழ்க்கையை ஒழிக்கிறதுக்கு சதித்திட்டம் போட்டுட்ருக்காங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை முடக்கிட்டாங்க, பாஸ்போர்ட்டை முடக்கிட்டாங்க, பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறாங்க, செக் புக்கையும் தரமாட்டேங்கிறாங்க. இதை தொடர்ந்து நான் நீலாங்கரையில் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமை மீட்டினேன். அது இல்லாமல் இப்போ பாஸ்போர்ட் இன்னும் என் கைக்கு வரல, ஆனால் செக் புக் மட்டும் வந்திருக்குன்னு சொன்னார் ஜெயம் ரவி. உங்கள் பசங்க கிட்ட கூட நீங்கள் சரியாக பேசலையாம, திருமண நாள் அன்னைக்கு கூட உங்கள் மனைவிகிட்ட பேசலையாமான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் பொய்யினே, இந்த மாதிரி என் மகனுடைய